ஆஸ்திரேலியாவின் லண்டனின் ஹாரோ நகர சபையின் கடுமையான தாமதங்கள் மற்றும் தவறான வழிகாட்டல்கள் காரணமாக வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு 18 மாதங்களுக்கு மேலாக வீடற்ற நிலையை எதிர்கொண்ட பெண் ஒருவருக்கு 2000 பவுண்டுகள் நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற குறை தீர்ப்பாளர் நடத்திய விசாரணையில் ஹாரோ நகரசபையின் தவறுகள் அம்பலமானதை தொடர்ந்தே இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்மணி மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களுக்கு பொருத்தமற்ற தங்குமிடத்தில் வாழ வேண்டியிருந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் தலா 150 பவுண்டு வீதமும் பல மாதங்களாக அவர்களை தொடர்பு கொள்ளாமல் அலட்சியப்படுத்தியமைக்காக கூடுதல் தொகையாக 200 பவுண்டு வீதமும் செலுத்துமாறு நகரசபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர் வாடகையை உயர்த்தியதால் அதனை செலுத்த முடியாத திருமதி எக்ஸ் தமக்கு உதவுமாறு ஹாரோ நகரசபையிடம் வீடற்றவர்களுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தார். வீட்டு உரிமையாளர் திருமதி எக்ஸிற்கு 2 மாதங்கள் வீட்டை காலி செய்யுமாறு பிரிவு 21 சட்ட அறிவித்தலை வழங்கினார். மார்ச் முதல் செப்டம்பர் 2024 வரையான 6 மாத கால பகுதியில் நகரசபை அதிகாரிகள் அந்த பெண்ணோடு எந்த ஒரு தொடர்பையும் பேணவில்லை என்பதும் அவரது கோப்பு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீதிமன்ற அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கடந்த மே மாதம் 14, 2025 ஆண்டு அன்று அந்த குடும்பம் வீட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டது. அந்த நாளில் தங்களுக்கு உதவுவதாக நகரசபை உறுதியளித்திருந்த போதிலும் மாலை வரை அதிகாரிகள் எவரும் உதவ முன்வரவில்லை. அங்கிருந்த அதிகாரி ஒருவர் தனது வேலை நேரம் முடியப் போகின்றது என கூறி உதவிகளை தாமதப்படுத்தியதாகவும் பின்னர் இரவு 6 மணிக்கு மேல் மற்றொரு பிரிவை சேர்ந்த அதிகாரியே அந்த குடும்பத்திற்கு அன்று இரவு தங்குவதற்கான ஒரு ஹோட்டல் அறையை ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் அந்த பெண்ணின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்ட ஹாரோ நகரசபை தங்களுடைய கவனக்குறைவு காரணமாகவே அவசர தங்குமிட குழுவுக்கு தகவல் வழங்கப்படவில்லை என மன்னிப்பு கோரியுள்ளது. மேலும் டிசம்பர் 2023 அந்த பெண் வீடற்றவர் என்பதை அங்கீகரித்து அவருக்கு தங்குமிடம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாமை காரணமாக 21 மாதங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நகரசபை ஒப்புக்கொண்டுள்ளது.